திருமொழிப்பிரான் தெரிவிக்கிறார், இந்த பகவத்கீதையை ஆச்சாரிய முக்கேன அதிகரிக்காதவர்கள் தத்துவஞானம் இல்லாதவர்களாக, பிரகத்தியாத்ம விவேகமில்லாதவர்களாக, எம்பெருமானுடைய விரோதிகளாக இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார். அந்த நான்மம் திருந்தாய் வியாக்கியானத்திலே பார்த்தோமானால் இந்த இடத்துல மாயன் அன்னோதிய வாக்கு என்பதற்கு சரமஸ்லோகம் என்றுதான் அர்த்தம் காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அழகியமனவாள பெருமாள் நாயனாரும் மணவாள மாமுனிகளும் மாயன் அன்னோதிய வாக்கு என்பது பகவத்கீதை என்னே திருவள்ளுவம் பத்திருக்கிறார்கள். மாயன் அன்னோதிய கீதா சமம் என்பவர்கள் என்னை காட்டியிருக்கிறார். ஆயினாலே இந்த பகவத்கீதையை ஒருத்தன் கல்லாமல் இருந்து விட்டானே ஆனால் அவனுக்கு தத்துவ ஞானம் ஏற்படாமல் போகும், அவன் எம்பெருமானுக்கு எதிரியாக இருப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கு.